தேவர்களும் அசுரர்களும் இணைந்து தேவாமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்த கதையை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் அது சிவனின் உண்மை வரலாற்றை அழிக்க யூத பிராமணர்கள் உருவாக்கிய கட்டுக்கதை என்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், எப்படி என்று பார்ப்போம். பிராமணர்களே புத்த சமயத்தை அழித்தார்கள் என்ற உண்மையை நாம் அறிவோம். ஆனால் தமிழரின் ஆதி வாழ்வியலான ஆசீவகத்தையும் அவர்களே அழித்தார்கள் என்பதை பலரும் அறிந்திருக்கவில்லை. களப்பிரர் காலமான 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான சித்தர்களை வதை செய்து கொன்றும், அதற்கடுத்தபடியாக ஆசீவக கடவுளரின் உண்மை வரலாற்றை பொய்க் கட்டுக்கதைகளின் மூலமாக சிதைத்து அவற்றை இந்து மத கடவுளாக புனைந்தும் ஆசீவகத்தை அழித்தார்கள். மனிதராய் பிறந்து சித்த அரசர்களாக பல்வேறு காலகட்டங்களில் மக்களை வழிநடத்தி ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாண நிலையை அடைந்தவர்களே ஆசீவக கடவுளாவர். கால வரிசைப்படி அத்தகைய கடவுளரானவர்கள் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த சிவன், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்ட நீரூழி காலத்தில் வாழ்ந்த முருகன், 7,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இராமாயண நாயகர்களான ராவணனும் இந்திரனும், 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த மகாபாரத நாயகனான கிருஷ்ணரும், அகில இந்தியாவையும் ஆண்ட விண்ணாய்வு சித்தரான திருமால் ஆகியோர். சிவனின் வரலாற்றை யூத பிராமணர்கள் எவ்வாறு சிதைத்தனர் என்பதை விவரிக்கும் முன்பாக ஏனைய ஆசீவக கடவுளர்களின் வரலாற்றை யூத பிராமணர்கள் எவ்வாறு சிதைத்தார்கள் என்று இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். சிவனின் மகனாக புனைந்து ஞானப்பழ கட்டுக்கதையால் முருகனின் வரலாற்றை அழித்தனர். ராவணனின் மகனான இந்திரனின் முழு பெயரான இந்திரஜித்தையும் சுருக்கப் பெயரான இந்திரனையும் 2 வெவ்வேறு பாத்திரங்களின் பெயர்களாக புனைந்து அவர்களுக்குள் சண்டை உண்டானதாக புராண கட்டுக்கதையை புனைந்து இந்திரனின் வரலாற்றை அழித்தனர். மகாபாரத போரின் நிகழ்விடத்தை திருநெல்வேலியிலிருந்து தில்லிக்கு இடம்பெயர்த்து கிருஷ்ணனின் வரலாற்றை அழித்தனர். அகில இந்தியாவின் பேரரசராக இருந்த திருமாலை மகாபலி என்ற அரசனாகவும், வியத்தகு விண்ணாய்வு சித்தரான அதே திருமாலை வாமனனாகவும் திருவிக்கிரம புராண கட்டுக்கதையை புனைந்து விஷ்ணுவாகிய திருமாலின் வரலாற்றை அழித்தனர். இங்கே இவற்றை இரத்தினச் சுருக்கமாக சொல்லி இருந்தாலும் இவை பற்றிய முழு விவரணங்களையும் எனது முந்தைய பல ஆங்கில விழியங்களில் சொல்லியுள்ளேன். இவ்வாறாக ஏனைய கடவுளரின் வரலாறுகளை எப்படி அழித்தார்கள் என்று கண்ட நாம் சிவனின் வரலாற்றை பார்க்கடலை கடைந்த கட்டுக்கதையை கொண்டு எப்படி அழித்தார்கள் என்ற இந்த விழியத்தின் மைய கருத்திற்கு திரும்புவோம். பார்க்கடலை கடைந்த கட்டுக்கதையை முதலில் விவரிப்போம். இந்திரனை தலைவராக கொண்ட தேவர்கள் தங்களது சக்தியை இழந்து அசுரர்களிடம் தோற்றுப்போகின்றனர். பிறகு தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டு தங்களுக்கு உதவ வேண்டுகின்றனர். பார்க்கடலை கடைவதை கொண்டு பெறப்படும் அமிழ்தம் தேவர்களின் இழந்த சக்தியை மீட்டு அவர்களை வீழாமல் காக்கும் என்று திருமால் அறிவுறுத்துகிறார். பார்க்கடலை கடைவது கடினமான பணி என்பதால் அமிழ்தத்தில் பங்கு தருவதாக பொய் வாக்குறுதி கொடுத்து அசுரர்களின் உதவியையும் நாடச் சொல்கிறார் திருமால். இருப்பினும் அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி தான் பார்த்து கொள்வதாக திருமால் வாக்களிக்கிறார். இதைத் தொடர்ந்து அசுரர்களின் துணையோடு பார்க்கடலை கடைகின்றனர். ஆனால் பார்க்கடலிலிருந்து முதலில் வந்தது உலக உயிர்களை அச்சுறுத்திய ஆலகால விஷம்தான். சிவன் அந்த ஆலகால விஷத்தை பருகி உலக உயிர்களை காக்கிறார். ஆனால் பார்வதி தேவி சிவனின் கழுத்தை பிடித்து விஷத்தை சிவனின் தொண்டையிலேயே நிறுத்திவிடுகிறார். இதனால் சிவனின் தொண்டை நீல வண்ணமாகியதால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். இதன் பிறகு பார்க்கடலை தொடர்ந்து கடைகின்றனர். இப்போது தன்வந்திரி என்பவர் அமிழ்தம் நிறைந்த குடத்தோடு பார்க்கடலிலிருந்து வெளிப்படுகிறார். அமிழ்த குடத்தை அசுரர்கள் அவரிடமிருந்து கைப்பற்றி கொள்கின்றனர். இதனால் தேவர்கள் கவலை கொள்கின்றனர். இந்த நேரத்தில் திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி ஏமாற்றி அமிழ்த குடத்தை அவர்களிடமிருந்து கைப்பற்றி தேவர்களுக்கு மற்றும் அமிழ்தத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். இதுதான் சமுத்திரமாந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலை கடைந்த கட்டுக்கதை. இந்த இழிவான கட்டுக்கதையின் ஒவ்வொரு நிலையிலும் யூதனின் அழுக்கு புத்தியை காண முடியும். மதியின்மை, ஏமாற்றுதல், அநீதி, சொக்கி மயக்கும் பெண்களை கொண்டு அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை அடைதல் ஆகியனவே இந்த இழிகுணங்கள். யூதர்களின் அடையாளமே இவைதான். இப்போது இந்த பொய்க் கட்டுக்கதை
சிவனின் வரலாற்றை எப்படி அழித்தது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக சிவனின் உண்மையான வரலாற்றை முதலில் பார்ப்போம். சிவன் ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவர். சிவனே முதலாம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தமிழுக்கு பட எழுத்துக்களை உருவாக்கினார். அவரே காலம் என்ற அக உணர்வை ஏற்படுத்தி காலத்தை அளவிடும் அளவைகளையும் உருவாக்கியதால் அவர் கால பைரவர் என்றழைக்கப்படுகிறார். நாம் வாழும் இந்த பேரண்டம் பெருவெடிப்பால் உருவாகியது என்றும் விண்கோள்கள் ஒரு ஒழுங்கில் சதா சுற்றி திரிந்து கொண்டுள்ளன என்ற விஞ்ஞான உண்மையையும் சொன்னார். இந்த வரலாற்றை வருங்காலத்திற்கு கடத்தவே சிவன் நடராசராக உருவகப்படுத்தப்பட்டார். சிவலிங்கம் என்ற பெயரையும் அந்த வடிவம் இருமை தத்துவத்தை குறிக்கிறது என்பதையும் சொன்னவர் சிவனே. அதனாலேயே அவர் சிவலிங்கம் என்ற சொல்லின் முதல் ஆசையை கொண்டு சிவன் என்று அழைக்கப்பட்டார். அவர் இருமை தத்துவத்தை சொன்னதால் உயிர் உருவாக்கத்திற்கான கடவுளாக சிவலிங்க வடிவிலும் உயிர் அழிக்கும் கடவுளாக யமனாகவும் உருவகப்படுத்தப்பட்டார். சிவனே இரும்புருக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்து அதை உருக்கு வேதம் என்றும், கொட்டிசை கருவிகளான பறை, முரசு, உடுக்கை போன்றவற்றை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை கண்டு அதை அதிர்வு வேதம் என்றும், ஆதிநாதனான அவர் சாம, தான, பேத, தண்டம் என்ற அரசியல் தத்துவத்தை வகுத்து அதை சாமவேதம் என்றும், விண்ணாய்வு, மருத்துவம் போன்ற விஞ்ஞானங்களை யஜுர்வேதம் என்றும் 4 வேதங்களை வழங்கினார். மெய்யான இந்த மூல வேதங்களை பற்றி ஒரு விரிவான விழியத்தை சில வருடங்களுக்கு முன்பே ஆங்கிலத்தில் எர்த் ஷேக்கிங் ஃபேக்ட்ஸ் ஆன் த 4 வேதாஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டேன். இந்த வேதங்களை கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து சிவன் தனது 4 மாணாக்கர்களுக்கும் ஒருவருக்கு ஒன்றாக அருளி அவற்றை பாடல் வடிவில் தயாரித்து வருங்கால சந்ததியினருக்கு வாய்வழி கடத்த ஆணையிட்டார். மீண்டும் சொல்கிறேன், கல்லால மரத்தடியில் அமர்ந்து சிவன் தனது 4 மாணாக்கர்களுக்கு 4 வேதங்களை அருளி அவற்றை பாடல் வடிவில் தயாரித்து வாய்வழி கடத்துமாறு பணித்தார். இது மனித சமுதாயத்திற்கு சிவனின் முக்கியமான பங்களிப்பு. மலைகளில் மட்டும் காணப்படும் கல்லால மரம் என்பது ஆளும் அரசும் கலந்து உருவானது போல காட்சியளிக்கும் மரமாகும். எனவே கல்லால மரத்தடியில் சிவன் அமர்ந்த காலம் மக்களால் மகிழ்வோடு நினைவு கூறப்படுகிறது. எனவே அவர் ஆலகண்டன், ஆலமர்ச்செல்வன், ஆலமர்பிரான், ஆலமிடத்தான், ஆலன், ஆல் நிழலன், ஆலந்துரைநாதன், ஆலவாய் ஆதி, ஆலவாய் அண்ணல், ஆழ்நிழற்கடவுள், ஆழ்நிழற்குறவன் என்ற பட்டப்பெயர்களால் மக்களால் மகிழ்வோடு நினைவு கூறப்படுகிறார். சிவனின் கல்லால மர காலத்தை பற்றி ஏன் அதிகமாக சிலாகிக்கிறேன் என்பதை இந்த விடயத்தின் இறுதி பகுதியில் உணர்வீர்கள். வேதங்களை உருவாக்கிய பின் வெகு காலத்திற்கு பிறகு சிவன் குண்டலினி ஓகத்தையும் முதலாக கண்டறிந்தார். குண்டலினி மூலமாக சிவன் பெற்ற பிரபஞ்ச ஞானமே அவரது 3வது கண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. பிறகு அவர் 5 புலன்களையும் அடக்கி நிர்வாண நிலையை எய்தியதால் அவரே உலகின் முதல் கடவுளாகவும் ஆனார். இதுவே சிவனின் மிகச் சுருக்கமான வரலாறு. ஆனால் யூத பிராமணர்கள் சிவனின் மனித வரலாற்றை அழித்து அவரை ஒரு புராண கற்பனா கடவுளாக்கி விட்டனர். அவரது மனித வரலாற்றை அழிப்பதின் மூலம் குண்டலினி ஓகத்தையும் அவரிடமிருந்து பிரித்து அழித்து விடலாம் அல்லவா? அவரது மனித வரலாற்றை அழிப்பதின் மூலம் அவர் அருளிய வேதங்களை தமதாக்கி அழித்து பிறகு அவற்றின் பொய் நகல்களை தமக்கு தகுந்தவாறு யூத பிராமணர்கள் உருவாக்கி கொள்ளலாம் அல்லவா? அப்படித்தான் நடந்தது. வேதங்களை எதற்காக மாற்றி எழுத வேண்டும்? வேதங்களை பற்றி அனைத்து மக்களும் அறிந்திருந்ததோடு அல்லாமல் அவற்றின் மீது மக்களுக்கு அதீத மரியாதையும் இருந்தது. ஆனால் அவற்றில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் யாவை என்று பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்த உண்மையை தங்களது அனுகூலத்திற்கு பயன்படுத்தினார்கள் யூத பிராமணர்கள். கோயில் பூசாரி தொழில் என்பது இலகுவான செல்வம் கொழிக்கும் தொழில் அல்லவா? அந்த தொழிலுக்கு தாங்கள் தகுதியானவர்கள் என்று நிறுவ பிராமணர்களுக்கு ஒரு சான்றளிக்கும் ஆவணம் தேவைப்பட்டது. இதற்காக வேண்டி கடவுளரின் பெருமைகளை பாடியும் கடவுளரை வழிபடும் முறையை கொண்டதாகவும் வேதங்களை சமஸ்கிருதத்தில் எழுதி கொண்டு அவை கணிக்க முடியாத தொல்பழங்காலத்தில் தமது முன்னோர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்று ஏமாற்றினர். ஆனால் உண்மையான வேதங்களை அருளியது சிவனே என்றும் அவை அனைத்தும் விஞ்ஞான தொழில்நுட்பங்களே என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். வேதங்களை அருளிய சிவனே உலகின் முதல் கடவுள் என்பதால்
வேதங்களில் எந்த ஒரு கடவுளை பற்றியும் சொல்லப்படவே இல்லை என்பதையும் அறிக. சிவனின் மூன்றாவது கண்ணை நெருப்பை கக்கும் அழிவுக் கண்ணாக சித்தரித்ததின் மூலம் சிவனை குண்டலினி யோகத்திலிருந்து தொடர்பறுத்து விட்டனர் என்பதை உணரலாம். சிவனுக்கு 8க்கும் மேற்பட்ட பரிமாணங்கள் உண்டு. அவற்றில் ஆக்கமும் அழிவும் 2 பரிமாணங்கள் உண்மைதான். ஆனால் சிவனின் மூன்றாவது கண் அவரது பிரபஞ்ச ஞானத்தை உருவகப்படுத்தும் கண்தானே ஒழிய அது அழிவை குறிக்கும் நெருப்பை கக்கும் கண் அல்ல, அல்லவே அல்ல. மூன்றாவது கண்ணை நெருப்பை கக்கும் அழிவு கண்ணாக சித்தரித்து குண்டலினி யோகத்தை சிவனிடமிருந்து பிரித்ததோடு அல்லாமல் குண்டலினி யோகத்தையே அழித்துவிடத் துடித்தனர் யூத பிராமணர். குண்டலினி யோகத்தை பார்க்கடலை கடந்த கட்டுக்கதையாக மாற்றி புனைந்து அழிக்க முற்பட்டனர். இதற்காக குண்டலினியை எழுப்புவதால் மனித மூளையிலுள்ள விண்ணியல் களத்தில் சுரக்கும் அமிர்தமான DMTயை ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததால் கிடைத்த புராண அமிர்தமாக காட்ட முற்பட்டனர். அதாவது மனிதர்களால் அமிர்தத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்றும், குண்டலினி என்பது கடவுளரும் அசுரரும் ஒரு காலத்தில் பார்க்கடலை கடைந்த நிகழ்வுதான் என்றும் மாற்றி புனைந்து குண்டலினியையே அழிக்க முற்பட்டனர். ஐயகோ, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றினர் பாருங்கள். இப்போது குண்டலினி என்பது பார்க்கடலை கடைந்த கதையாக எப்படி ஏய்த்து புனையப்பட்டது என்பதை பார்ப்போம். பார்க்கடலை கடைந்த கட்டுக்கதை சமுத்திரமாந்தன் என்று பெயரிடப்பட்டது என்று ஏற்கனவே பார்த்தோம். சமுத்திரமாந்தன் என்றால் என்ன? சமுத்திரம் என்றால் கடல் என்று பொருள். சா ப்ளஸ் மூத்திரம், சாமூத்திரம், சமுத்திரம். சா என்றால் பெரிய என்று பொருள். மூத்திரம் உப்பாய் கரிப்பதாலும் கடல் நீரும் உப்பாய் இருப்பதாலும் கடல் என்பது பெரிய மூத்திரம் என்ற பொருளில் சமுத்திரம் என்று பெயரிடப்பட்டது. மூத்திரம் என்ற சொல்லும் தமிழ்ச்சொல்தான். ஊரு ப்ளஸ் திரை, ஊரு திரை, ஊத்திரை, மூத்திரை, மூத்திரம். இங்கு திரை என்பது கடல் என்று நேரடியான பொருளும் உப்பு நீர் என்ற உள்ளார்ந்த பொருளும் கொள்கிறது. சுரக்கும் உப்பு நீரே மூத்திரம் எனப்பட்டது. எனவே சமுத்திரம் என்பது நேரடியான தமிழ்ச்சொல்தான். இப்போது சமுத்திரமாந்தன் என்ற பெயரிலுள்ள மாந்தன் என்றால் என்னவென்று பார்ப்போம். பிராமணர்கள் மாந்தன் என்றால் கடைவது என்று தவறான பொருள் சொல்கின்றனர். ஆனால் மாந்தன் என்ற சொல்லின் சொற்பொருளை அவர்கள் அளிப்பதில்லை. வெறுமனே எந்த ஆதாரமும் இல்லாமல் மாந்தன் என்றால் கடைவது என்று கப்சா விடுகின்றார்கள். உண்மையில் மாந்தன் என்பதற்கு மனிதன் என்றே பொருள். மண் தன்னில் தோன்றியதால் அவன் மாந்தன், மனிதன். எனவே சமுத்திரமாந்தன் என்ற சொல் கடல் மாந்தனாகிய சிவனையே குறித்தது. இதற்கு ஆதாரம் உள்ளதா? ஆம். சிவனை நாம் கைலாயத்தில் வாழ்வதாகத்தானே அறிகிறோம். கைலாயம் என்றால் மீனுள்ள கடல் என்றே பொருள். கயல் ப்ளஸ் அயம், கயலயம், கயலாயம், கைலாசம். கயல் என்றால் மீன், அயம் என்றால் கடல். எனவே கைலாசம் என்றால் மீனுள்ள கடல் என்றே பொருள். எனவே சமுத்திரமாந்தன் என்பது சிவனே. சிவன் வாழ்ந்தது குமரிக்கண்டத்தில். கண்டம் என்பதற்கு ஒரே அரசாட்சியால் கட்டப்பட்ட தீவுக்கூட்டம் என்று பொருள். அந்த கண்ட மக்கள் கும்பலாய் மரித்ததால் அது குமரிக்கண்டம் என்று பெயர் பெற்றது. சிவன் குமரிக்கண்டத்தின் நாதனாக அந்த தீவுகளில் ஒன்றில் வாழ்ந்தவர். அதுவே உண்மையான கைலாசம் என்பது. குமரிக்கண்டம் அழிந்த பிறகு சிவனின் ஆலயம் கடலால் சூழப்பட்ட திருகோணமலைக்கு மாற்றப்பட்டு அதுவும் கைலாசமாக அழைக்கப்பட்டது. ஆல் என்பது கல்லால மரத்தை குறிக்கும். அயம் என்பது கைலாசம் எனப்பட்ட கடலை குறிக்கும். ஆல் ப்ளஸ் அயம் ஆலயம். இவ்வாறாக கைலாசத்தில் கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து வேதங்களை சிவன் அருளிய இடமே சிவனின் ஆலயமாக வழிபடப்பட்டது. எனவே சமுத்திரமாந்தன் என்பது சிவனின் பெயர்களில் ஒன்று. இது சிவனின் குண்டலினி யோகத்தை அழித்தொழிக்க உருவாக்கப்பட்ட பார்க்கடலை கடையும் கட்டுக்கதைக்கு இடப்பட்ட ஒரு சங்கேத பெயர். எனவே மாந்தன் என்பதன் சொற்பொருள் கடைதலும் இல்லை, சமுத்திரமாந்தன் என்பதன் சொற்பொருளும் பார்க்கடலை கடைதல் இல்லை. சமுத்திரமாந்தனாகிய சிவன் வேதங்களையே முதலில் அருளினார். பிறகு வெகு நாட்கள் கழித்தே அவர் குண்டலினி யோகத்தை முதலாக கண்டறிகிறார். எனவே சமுத்திரமாந்தனிலிருந்து முதலில் வந்தது வேதம்தான். அதன் பிறகு வெகு நாட்கள் கழித்து சமுத்திரமாந்தனாகிய சிவனின் கபாலத்தில் குண்டலினி மூலமாக அமிர்தம் உண்டாகிறது.
யூத பிராமணர்கள் சிவனின் மூல வேதங்களையும் குண்டலினி ஓகத்தையும் வெறுத்தனர். எனவே இரண்டையும் அழிக்கும் முகமாக பார்க்கடலை கடையும் கட்டுக்கதையை உண்டாக்கி அதை சிவனின் பெயராலேயே சமுத்திரமாந்தன் என்றும் அழைத்தனர். சமுத்திரமாந்தன் என்றால் வடவர்களுக்கு பொருள் தெரியாது பாருங்கள். நீங்கள் இப்போது காண்பது மருத்துவத்தின் சின்னமாக அறியப்படும் கடூசியஸ். ஆனால் உண்மையில் இது குண்டலினி யோகத்தை குறித்த சின்னம்தான். நடுவில் உள்ள செங்கோல் சுசும நாடி என்று அழைக்கப்படுகிறது. அதன் தலைப்பகுதியில் பினியல் கிளாண்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் விண்ணியல் கலம் அமைந்துள்ளது. கருவண்ணத்தில் சித்தரிக்கப்படும் பாம்பானது இத நாடியை குறிக்கிறது. வெண்பாம்பாக சித்தரிக்கப்படுவது பிங்கள நாடி என்று அழைக்கப்படும் விண்கல நாடியாகும். இந்த உருவகப் பாம்புகள் செங்கோலின் அடிப்பகுதியில் சுருண்டு கிடக்கும். நாம் குண்டலினி யோகம் செய்யும் போது இவை மெதுவாக மேலெழும். இவ்வாறாக மேலெழும் இத நாடியானது பிட்யூட்ரி கிளாண்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பித்து இத கலத்தை அடைந்து மனித உடலை மிகவும் இதமாக வைத்து மனிதனை அடுத்த கட்டத்திற்கு அணியப்படுத்துகிறது. விண்கல நாடியானது பினியல் கிளாண்ட் எனப்படும் விண்கலத்தை அடையும் போது விண்கலத்தில் டிஎம்டி என்ற அமிழ்தம் சுரக்கிறது. இந்த அமிழ்தமானது சகஸ்திரார சக்கரத்தின் மூலமாக மனிதனை பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது. அவிழ்தம் என்ற சொல்லே அமிழ்தம் என்று தெரிந்தது. அவிழ் என்பதற்கு விடுவி என்று பொருள். எனவே அமிழ்தம் எனும் டிஎம்டி நம்மை அறியாமை என்ற இருளிலிருந்து விடுவித்து பிரபஞ்சத்தில் சஞ்சரிக்க வைத்து பிரம்ம ஞானத்தை அடைய வழிவகுக்கிறது. இந்த கடூசியஸ் என்பது பார்க்கடலை கடைவதாக எப்படி மாற்றி சித்தரிக்கப்பட்டது என்பதை இப்போது பார்ப்போம். சிவன் வாழ்ந்த மலை மண்படிந்த மலையாதலால் மண் தரை கொண்ட அந்த மலை மந்தார மலையானது. மண் பிளஸ் தரை, மண் தரை, மந்தார. சிவன் வாழ்ந்த அந்த மந்தார மலை சுசுமநாடி செங்கோலாக உருவகப்படுத்தப்பட்டது. குண்டலினி பாம்புகள் அந்த செங்கோலை சுற்றி கொண்டிருப்பதால் அவை அந்த செங்கோலை மத்தாக கொண்டு கடைவதாக பிராமணர்களால் உருவகம் செய்யப்பட்டது. இங்கு இத நாடி, விண்கல நாடி என்று இரண்டு பாம்புகள் செங்கோலை சுற்றி கொண்டுள்ளன. ஆனால் பார்க்கடலை கடைவதில் ஒரே ஒரு பாம்பு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஏன்? உண்மையில் இரண்டு கயிறுகளால் கடைவது இயலாதது. எனவே ஒரே கயிறாக ஒரே பாம்பு மட்டும் காட்டப்படுகிறது. சிவனே குண்டலினி யோகத்தை கண்டவர் என்பதால் தான் சிவனின் கழுத்தில் வாசுகி என்ற பாம்பு சுற்றி கொண்டுள்ளதாக உருவகம் செய்யப்பட்டது. சமுத்திரமாந்தன் சிவன் என்பதால் சிவனின் கழுத்தை சுற்றியுள்ள வாசுகி என்ற பாம்பே சமுத்திரத்தை கடைய பயன்படுத்தப்பட்டது. ஒரே பாம்பை கொண்டு கடைந்தாலும் அவர்கள் இத நாடியையும் விண்கல நாடியையும் வேறேதாவது முறையில் வேறுபடுத்தி காட்ட வேண்டும். அதற்காகவே இருவேறு மக்கள் இந்த கயிற்றை எதிரெதிர் பக்கங்களில் இழுத்து கடைந்ததாக புனைந்தனர். தலைப்பகுதியை இதநாடியை குறிக்கும்படி அசுரர்கள் இழுத்ததாகவும் வால் பகுதியை விண்கல நாடியை குறிக்கும்படி தேவர்கள் இழுத்ததாகவும் புனைந்தனர். உண்மையில் தேவர்கள் என்பவர்கள் சிவன், முருகன், இந்திரன், திருமால் போன்ற குண்டலினியை எழுப்பிய சித்தர்கள். அவர்கள் டிஎம்டி என்ற அமிழ்தத்தை சுரந்ததால் சுரர் எனப்பட்டனர். அசுரர்கள் என்பவர் பரம்பரை ஆட்சி உண்டான காலத்திய சேர, பாண்டிய, சோழ அரசர்கள் போன்றவர்கள். இவர்கள் குண்டலினி சக்தியை எழுப்பாததால் இவர்கள் அமிழ்தம் சுரக்காதவர்கள். ஆதலால் இவர்கள் அ பிளஸ் சுரர், அசுரர் என்று அழைக்கப்பட்டனர். அ என்பது அல்லை என்று குறித்து அசுரர் என்பவர் குண்டலினி எழுப்பாத அரசர்கள் என்று பொருள் கொள்கிறது. எனவே அசுரர் என்பவர் மானுடராகவே மறைந்த மன்னர்கள். தேவர்கள் என்பவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு எய்தி கடவுளான மன்னர்கள். மந்தார மலையை கடைந்த வாசுகி பாம்பு என்பது சிவனின் கழுத்தை அலங்கரித்த உருவக பாம்பு என்று ஏற்கனவே சொன்னேன். வா பிளஸ் சுகம், வாசுகம், வாசுகி. வா என்பது இங்கு கொண்டு வா என்று பொருள் கொள்கிறது. சுகம் என்பது குண்டலினியின் மூலமாக கிடைக்கும் பேரின்ப நிலையாகும். எனவே வாசுகி என்பது சுகம் கொண்டு வருபவள் என்று பொருள் கொள்கிறது. எனவே சொற்பொருளின் மூலமாகவும் வாசுகி என்பது குண்டலினி பாம்பே என்று புரிகிறது. இவ்வாறாக குண்டலினியை எழுப்புவதன் மூலமாக சுரக்கும் அமிழ்தத்தை பார்க்கடலை தேவரும் அசுரரும் ஒரு காலத்தில் கடைந்த பொழுது உண்டான அமிழ்தமாக சித்தரித்து அதன் பொருளையும் வரலாற்றையும் யூத பிராமணர் அழிக்க முற்பட்டனர். குண்டலினி யோகத்தை பார்க்கடலை கடைந்த புராண கதையாக திரித்து மானுடர்களான நம்மால்
குண்டலினி யோகம் செய்ய முடியாது என்ற மனத்தாக்கத்தை ஏற்படுத்த முயன்றனர் யூதர். ஆனால் அவர்களுக்கு கெடுவாய்ப்பாக சிவனின் வரலாற்றையோ குண்டலினி யோகத்தையோ அவர்களால் அழிக்க இயலவில்லை. சிவன் தொல்பழங்கால கடவுள் என்பதால் அவர் பற்றிய உண்மை இந்த உலகெலாமும் பிரபஞ்சத்திலும் பரவி இருந்ததே இதற்கான காரணமாகும். இதனால் யூத பிராமணர்கள் தங்களின் திட்டத்தில் தோற்றனர். இப்போது நாம் சமுத்திர மாந்தனிலிருந்து வெளியான ஆலகால விஷத்தை பற்றி பார்ப்போம். சமுத்திர மாந்தன் என்பது பார்க்கடலை கடைவதை குறித்த சங்கேதச் சொல். அது சிவனின் பெயரே. சிவன் கல்லால மரத்தடியில் அமர்ந்து 4 வேதங்களைத்தான் முதலில் வெளியிட்டார். பிறகு வெகு நாட்கள் கடந்த பிறகே குண்டலினி யோகத்தை கண்டறிந்தார். எனவே சிவனென்ற சமுத்திர மாந்தனிலிருந்து முதலில் வந்தது வேதம்தான். சிவனின் வேதங்கள் தமிழரின் தொல் பழங்கால வரலாற்றை சொல்வதால் பிராமணர்கள் சிவனின் வேதங்களை அறவே வெறுத்தனர். சிவனே முதல் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கியவர். உலக மொழிகள் எல்லாமும் தமிழிலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் கிளைகளாக பிரிந்து உண்டானவையே. சிவனின் மூல வேதங்கள் சிவனே இரும்பை முதலில் உருக்கியவர் என்பதையும் அவரே கொட்டுசை கருவிகளை கண்டவர் என்பதையும் நிறுவுவதாக இருந்தது. எனவே தமிழில் எழுதப்பட்ட மூல வேதங்களை அழிப்பதின் மூலம் தமிழரின் ஆதி வரலாற்றை அழிக்க முடியும். அதனால்தான் யூதர்கள் தமிழரின் வேதங்களை அழித்து அதற்கு பதிலாக பித்தலாட்ட வேதங்களை சமஸ்கிருதத்தில் எழுதி வைத்துக் கொண்டனர். இந்த புதிய வேதங்கள் மூல வேதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தது. ஆனால் யூதர்களுக்கும் ஒரு நல்ல குணம் உண்டு. அவர்கள் மற்றொரு வரலாற்றை அழித்தனர் என்பது உண்மைதான். ஆனால் உண்மை வரலாற்றை தாங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சங்கேத முறையில் பாதுகாத்தும் வைத்தனர். ஆம், அவர்கள் வேதங்களை அழித்த உண்மையை பாதுகாத்து வைத்துள்ளனர். எப்படி? ஆலகால விஷம் பற்றிய புராணக்கதை வழியாக பாதுகாத்துள்ளனர். ஆலகாலம் என்பதற்கு சிவனின் ஆலமரத்தடி காலம் என்று பொருள். தொல்காப்பியம் காலமும் இடமும் முதற்பொருள் என்கிறது. அதாவது ஒரு நிகழ்வை குழப்பமில்லாமல் குறிக்க அது நிகழ்ந்த காலமும் இடமும் குறிக்கப்பட வேண்டும் என்கிறது. வேதம் அருளல் என்ற நிகழ்வு சிவன் ஆலமரத்தடியில் அமர்ந்த நேரத்தாலும் ஆலமரத்தடி என்ற இடத்தாலும் குறிக்கப்படுகிறது. எனவே வேதம் என்பதை யூத பிராமணர் அது நிகழ்ந்த நேரத்தையும் இடத்தையும் கொண்டு அவர்கள் உருவாக்கிய சங்கேத சொற்களால் குறித்தனர். இங்கு ஆலமரம் என்பது உண்மையில் மலைகளில் மட்டும் காணப்படும் கல்லால மரத்தையே குறிக்கிறது. ஆலகாலம் பிளஸ் ஆல இடம், ஆலகால இடம், ஆலகால விடம், ஆலகால விஷம். எனவே ஆலகால விஷம் என்பது வேதங்களை குறித்த சங்கேத சொல்தான். அட ஆண்டவனே, விஷம் என்ற சமஸ்கிருத சொல் வேதங்கள் உருவான இடம்தானா? விஷம் என்பது இடம் என்பதன் மருவிய சொல்லானாலும் அதை நஞ்சு என்ற பொருளில் பயன்படுத்தி வேதங்களை விஷம் என்று அழைத்தனர். இதுதான் ஆலகால விஷம் வந்த கதை. ஓ சிவனே, விஷம் என்பதன் சொல் மூலத்தை உன்னை கொண்டு அறிந்தேன். பிராமணர்கள் சிவனை அந்த அளவுக்கு வெறுத்தனர். எனவே ஆலகால விஷம் என்பது சிவன் அருளிய வேதங்களே. இப்போது நாம் வேதங்களாக அறிபவை யூத பிராமணர்கள் தங்களை கோயில் பூசாரிகளாக காண்பிக்க மூல வேதங்களின் பெயராலேயே உருவாக்கிய பித்தலாட்ட வடிவங்கள் தாம். வேதங்களை விஷம் என்று சங்கேத மொழியில் சொன்னதோடு அதை ஏன் சிவனையே பருகவும் வைத்தனர். சிவனின் வேதங்களை தாங்கள் அழித்துவிட்டோம் என்பதை இவ்வாறு சங்கேதமாகச் சொல்லினர். அதாவது வேதங்களை உதிர்த்த வாயிலேயே அவற்றை திணித்து வேதம் இப்போது இல்லை என்று உணர்த்தினர். அதாவது சிவனை தன்னுடைய சொற்களை தானே விழுங்கும்படி செய்தனர். யூத பிராமணர்கள் இது போன்ற குறியீடுகளால் வரலாற்றை தக்க வைக்கின்றனர். சமஸ்கிருத மகாபாரதத்தை கட்டுடைக்கும் போது இது போன்ற பல வினோதங்களை பார்த்துள்ளோம். விஷத்தை அருந்திய சிவனின் கழுத்தை பார்வதி பிடித்து அங்கேயே அதை தங்க வைத்ததாகவும், விஷத்தால் சிவனின் தொண்டை நீல நிறமாக மாறியதால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுவதாகவும் சமுத்திரமாந்தன் கதை மேலும் சொல்கிறது. இந்த கதைப்பகுதியின் உட்பொருள் என்ன? கண்டம் என்றால் தொண்டை என்று தவறாக பொருள் சொல்கின்றனர். ஆனால் கண்டம் என்பதற்கான சொற்பொருள் விளக்கம் எந்த மொழியிலும் கொடுக்கப்படவில்லை. எனவே அது தொண்டையை குறிக்கவில்லை. எனவே நீலகண்டன் என்பதற்கு வேறு உட்பொருள் உள்ளது. அதை இப்போது கட்டுடைப்போம். சிவன் அருளிய வேதம் அதன் படைப்பு நோக்கத்தை குமரிக்கண்டத்திலும் அதற்கப்பாலும் நிறைவேற்றியது. அது மனிதத்தை வழி நடத்தியது.
இப்போது அந்த வேதங்கள் எங்குள்ளன? சிவன் அருளிய மூல வேதங்களின் ஓலைச்சுவடிகள் நீர் கொண்டும் நெருப்பு கொண்டும் குப்தர்கள் காலகட்டத்தில் யூத பிராமணரால் அழிக்கப்பட்டன. அதனால் அவற்றை இப்போது நிலத்தில் எங்கும் காண முடியாது. வேதங்களை சிவன் அருளிய இடமான குமரிக்கண்டத்தில் வேண்டுமானால் காணப்படலாம். ஆனால் குமரிக்கண்டம் நீரில் மூழ்கிவிட்டது. நீரில் மூழ்கிய குமரிக்கண்டம் இப்போது நீலகண்டமாகி விட்டது. விஷமாக பிராமணர்களால் கருதப்படும் மூல வேதங்கள் நீலகண்டமாகிய கடலில் நிரந்தரமாக தொலைந்துவிட்டது என்பதே இந்த குறியீடுகளால் விளக்கப்படும் செய்தி. பார்வதி விஷத்தை கழுத்தில் தடுத்து அதனால் தொண்டை நீல நிறமாகி நீலகண்டனானது என்பதன் பொருள் இதுதான். ஆனால் இங்கு பார்வதி ஏன் தொடர்பு படுத்தப்படுகிறாள்? பார்வதி அழிவுக்கான தெய்வம் அல்லவா? வாஸ்து பற்றிய எனது முந்தைய விடயத்தில் நீரை ஊற்றி குமரியை அழித்ததாக உருவகப்படுத்தப்பட்ட தெய்வம் நிருத்யா என்ற பார்வதி என்று கண்டோம் அல்லவா? எனவே குமரி நீரில் மூழ்கி நீலகண்டமானது அழிவு தெய்வமான பார்வதியால் என்பதால் நீலகண்டத்தோடு பார்வதி தொடர்பு படுத்தப்பட்டாள். முடிவுரையாக சிவனின் குண்டலினி ஓகத்தை அழிக்கச் சொன்ன கட்டுக்கதைதான் சமுத்திரமாந்தன் என்ற பார்க்கடலை அமிழ்தத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் கடைந்த கதை. சமுத்திரமாந்தனாகிய சிவனிலிருந்து முதலில் வெளியானது 4 வேதங்கள்தான். அவை முழுக்க முழுக்க விஞ்ஞான ஆவணங்கள். அவற்றில் எந்த கடவுளை பற்றிய குறிப்பும் இல்லை. அவை தமிழனின் 20 ஆண்டுகால வரலாற்றுக்கு சான்று பகர்வதால் அதை விஷம் என்று கதை கட்டி அதை தாங்கள் அழித்துவிட்டதை குறியீடாக காட்டும் விதமாக சிவனையே பருகவும் வைத்தனர். அவற்றை தாங்கள் நீரில் போட்டு அழித்தோம் என்பதை குறிக்கும் முகமாக அவை இப்போது கிடக்கும் இடம் நீலகண்டமாகிய மூழ்கிப்போன குமரிக்கண்டம் என்பதை வாயில் போட்ட விஷம் சிவனின் தொண்டையில் மூழ்கி கிடக்கிறது என்று உவமையாகச் சொல்லினர்.